ஹலோ லிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். பால் காட்சியாச்சு. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியா? விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி கொண்டக்கடலை ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கொண்டக்கடலை இருந்தா கொண்டக்கடலை ஊற கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அதை தாளிச்சு பிள்ளையாருக்கு படைச்சிருவோம். அப்புறம் வேற என்னென்ன பண்ணியிருக்கீங்க? அப்புறம் கொழுக்கட்டை வைக்கணும். அதுக்கு தேங்காய் கீரை சொன்னேன். தேங்காய் கீறிட்டு அருகம்புல் மாலை கட்டிட்டேன். சாமி படத்தை எடுத்து வச்சு கொழுக்கட்டை வச்சு தேங்காய் உடைச்சு வாழைப்பழம் வச்சு வித்திரை வக்கலாம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதேன். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும். அப்படியா? ஏன் அவர் குண்டா இருக்கனாலயா? ஆமாம். தொப்பையார இருப்பார்ல? தொப்பையா இருப்பார். ஆமாம், அந்த தொப்பையே ஒரு அழகுதான். சாமிக்கு மட்டும் தொப்பையா இருக்கிறது அழகுன்னு சொல்றான், மனுஷனுக்கு மட்டும் தொப்பையா இருந்தா அழகு இல்லைன்னு சொல்றான். அவருக்கு பேச்சுலரு, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓ, அவர் பேச்சுலர் இல்ல. அப்ப பேச்சுலரா இருந்தா தொப்பையா இருக்கு. ஆமா, தொப்பையா இருந்தாலும் பரவாயில்ல. இதே ஒரு பொண்ணோட புருஷன் அப்படி இருந்தா நல்லாவா இருக்கு? தொப்பையும் தொந்தியுமா அளவா இருக்கணும் உடம்பு. ஆமா, அவர் பேச்சுலரு. அவருக்கு எதுவும் கேள்வி கேட்பாடு இல்லை. ஆனா இவர் அம்மா அப்பா சுத்தி வந்து வாங்கினாருன்னு சொல்றான். ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகல. இவர் முருகன் வந்து மலை மேல போய் உட்காந்துருக்காரு, ஆனா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல ஏங்களை சிந்திக்கிறேன். கல்யாணம் அவருக்கு ஆயிருக்கு, அவருக்கு அதுவும் 2 சொன்னாரா. எனக்கு எங்க அம்மா மாதிரி ஒய்ஃப் வேணும்னாரா விநாயகர். எங்க அம்மா மாதிரியே எனக்கு பொண்ணு கிடைச்சாதே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னாராம். அதனாலதான் குளத்தங்கரையில எல்லாம் பிள்ளையார வச்சிருக்காங்க. அங்கே தண்ணி மோக்கிற பிள்ளை ஏதாவது அம்மா மாரி இருக்கா பார்த்து கட்டிக்குவோம் அப்படின்னு. அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, எங்க அம்மா மாதிரி பொண்ணா இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதனால குளத்தங்கரையில எல்லாம் பிள்ளையார் சிலை வச்சிருப்பாங்க. நிறைய குளத்தங்கரையில, ஊரணி குளத்தங்கரையில பிள்ளையார் யாராவது ஒரு ஆள் தண்ணி மோக்குறவங்க அம்மா மாதிரி இருந்தா அவங்களை கட்டிக்குவோம்னு நினைச்சு அவரு இருக்காரு. ஆனா அப்படி இருந்தா யாரும் கட்டிக்கலையா? ஆமா, அவருக்கு இன்னும் கிடைக்கல. இன்னும் தேடிக்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒருமை உனக்கு ஒருமை யாருக்கும் வராது. பேச்சுலர் அவர். அவர் மாதிரி ஜாலியா யாரால இருக்க முடியும்? சரி, இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் ஒரு ராசியா இருந்தா தானே கும்பிடுறோம். குடும்பமா இருக்க இதுவா இருக்கல தானே பண்ணி. பிள்ளையார் தான் முதல் 3வது கடவுள். இந்த மாதிரி இருக்காரு. இங்க பாருங்க கைஸ், பத்மா காப்பில இருக்காரு பாருங்க. நான் கிச்சன்ல எல்லாம் வச்சிருப்பேன் பிள்ளையார் படம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்லயுமே பிள்ளையார் படம் இப்படி எதுக்கால மாட்டலாம். முகப்புல கண்ணாடி மாட்டோம்ல, அந்த மாதிரி மாட்டலாம். பிள்ளையார் எல்லா தரங்களையும் தடுத்து நிறுத்திடுவாரு. அப்படியா? அது மாதிரி ஏதோ ஒரு காரியம் தொங்கும் போதும் நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல காரியம் தொடங்கணும்னா பிள்ளையாருக்கு ஃபர்ஸ்ட் செதறி உடைச்சிட்டு பண்ணோம்னா அந்த காரியத்துல எந்த தடங்களும் வராது. இப்ப ராக்கெட் விடணும் அப்படின்னா, ராக்கெட் நம்மளா தயாரிச்சு விடணும்னா ஆமா, பிள்ளையாருக்கு செதறியா உடைச்சிட்டு பண்ணா ஈஸியா ராக்கெட் தயாரிச்சு விட்டுலாம். அப்படிதான். அப்ப மட்டன் குழம்பு வைக்கிறதுனால ஈஸியா அவருக்கு ஒரு இது பண்ணி விட்டு வச்சிடலாம். மட்டன் அவர் சாப்பிட மாட்டாரு. அந்த சாமிக்கு இது பண்ணிட்டு வந்துடும். இங்க பாருங்க கைஸ், இலையெல்லாம் பறிச்சிருக்கோம். சாமி ரூமுக்கு வந்தாச்சு. எங்கேயும் அருகம்புல் மாலை அந்த பிள்ளையார் படத்தை கீழே எடுத்து வச்சு போடும். இலையை போட்டு படைச்சு அதெல்லாம் நீ தான் டெக்கரேட் பண்ற. வீடியோல மக்களுக்கு காட்டும். விளக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க கைஸ். நான் கொழுக்கட்டை வச்சு குளிச்சுட்டு கொழுக்கட்டை செஞ்சுட்டு வந்து சாமி கும்பிட வேண்டியது. எனக்கு அதுக்கு மேலே பார்த்தேன்னா எனர்ஜி இருக்காது. கடவுளே, சாப்பிடுங்க. சரிப்பா, அஞ்சு போயிடும். இங்கே விளக்கத்துறாங்க கைஸ். இங்கே அது 3வதா இருக்குது. அது என்ன விநாயகர் தானே மம்மி? விநாயகர் தான், கற்பக விநாயகர் தான். அது பாருங்க கைஸ், எங்க குலதெய்வம் கோயிலில் கொடுத்தது, எங்க கோயிலில் கொடுத்தது. அதுவும் பிள்ளையார் தான். பிள்ளையார், மகாலட்சுமி, சிவன், பார்வதி. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஆமா, டெய்லி கும்பிட்டனால எவ்வளோ ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? கிடைச்சிருக்கு. ஓ,
அதனால எதுவும் தெளிவாக இருக்கான். ம் ஒரு டீயை போட்டுருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு இத்தினுண்டு இது கொடுக்குறேன். ம் என்ன ஏலக்காய். ஏலக்காய்? ஆமா. ம் அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினே. ஏன் ஏலக்காய் கூடவாம்மா? ஏலக்காய் விலை கூடும். ம் நம்ம முதல்ல வாங்கல 10 ரூபா 20 ரூபாய்க்கு தானே வாங்குவோம் இல்லையா? தெரியல, நீந்தே வாங்கிட்டு வருவேன். 20 ரூபா 10 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ஆனால் இப்போ என்னவோ விலை கொடுக்குறேன். திடீர்னு ஒரு பொருள் ரேட் ஏறிடுது. ஆமா, ஏலக்காயில இந்த கொல்லிமலைக்கு போயிட்டு வரவங்கிட்ட வாங்கினா விலை கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஏலக்காய், மிளகு இதெல்லாம் அப்படி வாங்கணும். கொல்லிமலை ஜாமான். கொல்லிமலை ஜாமானோட அது ஏலக்காயெல்லாம் ஏன் மலையில தான் விளையுமா? ஆமா, ஏலக்காய் எல்லாம் கொல்லிமலையில தான். அங்கே ரேட்டு கம்மியா இருக்குமா? அங்கே ரேட்டு கம்மியா இருக்கும். அப்ப அங்கே இருக்கவங்க முத்துமீன் அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்ப கொல்லிமலையில இருக்கவங்க ஏலக்காயா போட்டு குடிக்கலாமா? ஏலக்காய் கம்மியா. ஏலக்காயிலையும் ஒரு சத்து இருக்கு, அது தேவையான அளவு தான் சேர்த்துக்கணும். எந்த சத்தா இருந்தாலும் கூட சேர்த்துக்க கூடாது. ஓஹோ, அதிகமா சேர்த்துக்கிட்டேன்னா அதிகமா சத்து சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இருக்கு. இட்லி தாளிச்சிட்டு ஏதாவது சாம்பார் மாதிரி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இல்லைன்னா குருமா அருமா வச்சுட்டு தேங்காய் கீறிட்டின்னா பரவாயில்ல, கீரை மாட்டேங்கிறியே. கொல்கட்டா விற்கும் போது பார்க்கலாமா? கொல்கட்டை என்ன அச்சில் வைப்பீங்களா இதில் வைப்பீங்களா? அச்சில் இல்லை, கையிலே தான். அச்சு தான் கொடுத்துருக்காங்கல்ல? எங்கே கொடுத்துருக்காங்க? கொல்கட்டை மாவோட அச்சு ஃப்ரீ இல்லை. இது நான் கொல்கட்டை மாவு வாங்கலை, நான் இடிப்பு மாவுல ஒன்று போகிறேன். கொல்கட்டை மாவு வாங்க வேண்டியதானே? கொல்கட்டை மாவு வாங்கலை. கொல்கட்டை மாவோட அச்சு ஃப்ரீ தருவாங்க. அந்த அச்சில் வச்சு இதுன்னோம்னா அழகாகவும் இருக்கும், கொல்கட்டையும் நீட்டாக வரும். ஆனால் உள்ளே மட்டும் வேக வச்சுட்டோம்னா போதும். ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் டீ குடிக்கிறது காலையில். ஏன்னா முதல்ல 10 மணிக்கு ஒரு வாட்டி குடிப்பேன். இப்போல்லாம் ஒரு வாட்டி தான். டீ கெடுதலுங்கிறாங்க பால், அதனால டீ சாப்பிட்டு வந்துடலாமா? அந்த 2 டம்ளர் டீ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ சாப்பிட்டு கொலக்கட்டை வச்சு விநாயகருக்கு படைக்கணும். குளிச்சுட்டு வந்து படைச்சு சாமி கும்பிடலாம். ஆமாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தேங்காய் கொலக்கட்டைக்கெல்லாம் மிக்சியில் போடுறது, பூவாக போடுறதுக்காண்டி நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது விநாயகர் சதுர்த்திக்காக பாட்டு பாடுது. விநாயகர் கோயில் இருக்கா? விநாயகர் கோயில் இங்கனே இருக்குது பக்கத்துலே. அதில் வந்து அன்னைக்கெல்லாம் பணம் வசூல் பண்ணாங்க பசங்கள்லாம். ஒரு வீட்டுக்கு 201 ரூபா வசூல் பண்ணி இன்னைக்கு கொலக்கட்டை வச்சு இன்னைக்கே நாளைக்கு கொண்டாந்துருவாங்க. நாளைக்கு கொண்டாந்துருவாங்களா? இன்னைக்கா கொல்கட்டையா கொண்டாந்துருவாங்க? என்ன பூ தான் கொண்டாந்துருவாங்க. பூ இல்லை, அர்ச்சனை பிரசாதம் கொண்டாந்துருவாங்க. அர்ச்சனை தேங்காய் எல்லாம் கொண்டாந்துட மாட்டாங்க. பிரசாதமா? பிரசாதம் கொண்டாந்துருவாங்க. சக்கரை பொங்கல் கொண்டாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சக்கரை பொங்கல்லாம் கிடையாது. லட்டு என்ன தான் கொடுத்தாங்க இப்போ நாட்டில்? எது கொண்டாந்து தருவாங்க. எது போன வருஷம் கொடுத்தீங்களா? ஆமாம், போன வருஷம் குறைச்சிதான் கொடுத்தேன். இந்த வருஷம் 51 ரூபா எடுத்தேன். எல்லார் வீட்டுக்கும் 201 நான் 51 தான் கொடுத்தேன். அது என்ன வரும்போதே இப்போல்லாம் எல்லாம் 201 501 சொல்லிக்கிட்டே வராது. ஆமாம், அவங்களுக்கு வேணும்ல, சாமி கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம். தேனை எடுக்கிற கை கொஞ்சம் நக்கமா இருக்குவேன். தேனை எடுக்கணும் வாடா அப்படின்னு சொல்லல, கையை கொண்டு நான் கரெக்டாக இருக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துல வைக்க முடியுமா? அது மாதிரி விநாயகருக்காக வேண்டிட்டு எல்லா இடத்துலையுமே சிலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் 800 ரூபா 900 ரூபா சொல்றாங்க. எங்கள் ஊரில் சின்னோண்டு குட்டி சிலை 150 ரூபா, இவ்வளவுதான் இருக்கு. அது 150 ரூபா. அதெல்லாம் இப்போ பக்கெட்டில் இருந்தால் பக்கெட்டில் கரைச்சிடலாம் மம்மி.
பக்கெட்ல கரைச்சி வெளியில ஊத்தக்கூடாது, விதிவிடாம இடத்துல இருக்கணும். பிள்ளையாரெல்லாம் இது இல்ல, அது ஆறு குளம்னாக்க அது அப்படியே போயிடும், விதிவிடாது. ஆமா, அதனாலதான் அங்கே கொண்டே கரைக்கிறது. ஆமா, சாமி வீட்டு பொருள் எதா இருந்தாலும் நம்ம நடைபாதையில எல்லாம் ஊத்தக்கூடாது, காலில் படக்கூடாது, காலில் படக்கூடாது. அதுக்காக நான் வாங்கல, இல்லைன்னா வாங்கியிருப்பேன். அந்த விநாயகர் சிலை வாங்கி மாலை போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கலாம். நம்ம போட்டோக்கே இன்னைக்கு வந்துட்டு விட்டுட்டேன். இப்போ முக்கால்வாசி இந்த வீட்டில் இருக்க விநாயகருக்கு பண்ண மாட்டாங்களா, புதுசாக விநாயகர் வாங்கி தான் பண்ணுவாங்களா? அப்படிதான் பண்றாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நேற்று 150 ரூபாய்க்கு சிலை வாங்கினாங்க. சொன்னுச்சு 150 ரூபா ஆச்சு, எங்க ஊர்ல கொண்டாந்து விற்கிறாங்க 150 ரூபா அப்படின்ச்சு. அதை வாங்கிட்டு வந்து கும்பிட்டு 3ஆம் நாத்து கொண்டு போய் இதுல ஊர்ணியில கரைச்சி விட்டுருவாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் ஊரணி எங்க பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊரணி இப்போ எந்த ஊர்ணிலுமே தண்ணி இருக்கு, எல்லா ஊர்ணியுமே தண்ணியே இல்லை. அப்படியா? நம்ம பொக்கடா இல்லை எப்படி இருக்கோ தெரியல. நம்மளும் கரைக்கிறா இருந்தா கொண்டு போய் கரைக்கிறா இருந்தா ஒருத்தருக்கு 2 வீலர்ல மாலையை போட்டு கொண்டு போவா பார்த்துருக்கேன் கரைக்கிறதுக்கா. இப்போ வீட்டில இருந்து பர்சனலா கொண்டு போறவங்க, இல்லைன்னா பெரிய வண்டி போகுது இல்லை, பெரிய விநாயகர் அதோடய வச்சு விட்டோம்னா இவங்களும் கரைச்சிருவாங்க, இதையும் கரைச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2 வீலர்ல பின்னாடி ஒரு ஆள் விநாயகரை வச்சுக்கிட்டு அதுக்கு மாலையை போட்டு அதுக்கு பூவை போட்டு கொண்டு போனோம்னா இங்கே கொண்டே நம்ம வாட கரைச்சி விட்டு வந்துடலாம். அதுக்கு 3ஆம் நாள்னா உங்களுக்கு லீவ் இருக்காது. ஆமா, இல்ல அதான் சொல்றேன், வீட்டுல இருக்க ஆளுகளா இருந்தா. வீட்டுல இருக்க ஆளுகள் அதுக்காக நான் வாங்கல. உனக்கு லீவ் இருக்காது கரைக்கிறதுக்குலாம். அது ஏன் 3ஆவது நாள் கரைக்கணும்? ஆமா, விநாயகர் அந்த ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல நிக்கணும்ல. விநாயகர் கும்பிட்டு அவர் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வழங்குறதுக்கு ஒரு 2 நாளாவது வீட்டுல இருக்கணும்ல. சரி, அவர் யோசிச்சுதான் வழங்குவாரு. ஓ, வழங்குமா வேண்டாமன்னு திங்க் பண்ணிட்டு வழங்குவாரா? அவர் யோசிச்சு வழங்குவாரு. அதுக்கு 2 நாள் டைம் வீட்டுல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க தந்தது போதும் வந்தாங்க நீங்க அப்படின்னு சொல்லி போய் கரைக்கணுமா? கரைச்சிட்டா அது இதோட போயிரும்ல, அப்புறம் மறுபடியும் ஒண்ணா போயிடும். இதுக்கு பேர் தான் விநாயகர் சதுர்த்தி. ஆமா, விநாயகர் சதுர்த்தி. ஆனா சதுர்த்திங்கிறது மாசத்துல எல்லா நாளும் வரும். ஆமா, சதுர்த்தி வரும், ஏகாதசி வரும் மாசத்துல எல்லா நாளும். இது வந்து விநாயகருக்கு ஸ்பெஷல் மாசங்கிறனால விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி ஆவணி மாசம் விநாயகருக்கு. நான் இந்த மாசம் தான் பிறந்தேன், ஆனா என் பர்த்டே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆவணி 8 என்னமோ தான் நான் பிறந்தது பர்த்டே. ஆனா இந்நேரத்தை நான் கொண்டாடினதுல என் பிள்ளைகளும் எனக்காக ஃபேமஸாக கொண்டாடினதா நினைச்சதில்லை. என் பிள்ளை என்னையவே பெருசா நினைக்காதுங்க. அட்வான்ஸ் பர்த்டே. இன்னைக்கு ஆவணி 8 இன்னைக்கு தெரியல என்னது இல்லை. வர போனுச்சுன்னா அட்வான்ஸ்டு, வந்துருச்சுன்னா ஹாப்பி பர்த்டே மட்டும் சொல்லிடலாம். நான் என்னை ஃபேமஸாக என்னை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே ஓடிடுச்சு காலம். நம்ம கடமை குடும்பத்துக்கு உழைக்கிறது, உழைச்சோம், நம்ம கடமையை நிறைவேற்றணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாட்டியும் ஸ்க்ரீனில் தெரியிற வேலை மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா கொஞ்சோண்டு தான் பண்ணுறான்னு. ஆனால் வீட்டுக்குள்ள பொது வேலை ஃபுல்லாக நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் தெரிஞ்சாது தெரியாது எல்லாமே. பொது வேலைன்னா எதுவுமே இது பொதுவாக இருக்கிற வேலையா? இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், பண்ணி வச்சா சாப்பிடுவேன். சாப்பிட்டு இந்த தட்டை மட்டும் கழுவிடுவேன், சாப்பிட்ட தட்டை. வேற என்ன கழுவணும்? பாத்திரம் ஸ்கிரீன்ல தெரியறதுக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பண்ணித்தரேன்னு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு பாதி ஹெல்ப் பண்ணுவாங்க. வினோத் சீதாவெல்லாம் அப்படித்தான். அம்மா லைஃப் ஸ்டைல்லாம் அந்த பொம்பளை பிள்ளையர் எல்லாம் ஹெல்ப் பண்ணிடுதுங்க. அந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியற வேலை மட்டும் காட்டும், செய்ய அதெல்லாம் அது முடியாது. அதால இங்க அப்படி இல்லை, நான் தான் எல்லாம் செய்யணும். அதனால நான் கொஞ்சம் பின்வாங்கிடுவேன் எல்லா வேலையிலேருந்து. எப்படி பிள்ளைய ரெண்டுமே எதுவுமே செய்யாது. இது ஆவணி மாசம் தான் வரும் விநாயகர் சதுர்த்தி. அடுத்து இது வரிசையா பண்டிகையா வருது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, அது அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி வருது. ஆனா இவன் கொஞ்சம் பண்ணுவேன், ஆனா இவனை என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவேன்.
என் பொண்ணு இருக்காளே ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. செஞ்சா செய்யாட்டி போங்க, திங்கிறது இருந்தா மட்டும் கொடுங்க அப்படிப்பா. அப்படியேப்பட்ட ஆனா அவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே போயிருது. அப்படி நினைக்கிறவங்களுக்கு, நம்ம பொறுப்பா நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கை பூரா பொறுப்பாதான் போகுது. அது நான் பார்த்துட்டேன். ஓ, அப்போ பொறுப்பா இருக்கணுமா? இருக்கு. அவங்க மயம் பர்த்டேனா அவ என்ன பண்ணுவா, ஒண்ணு கூட பண்ண மாட்டா. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறதுக்கு கூட புருஷனை கூட்டிட்டு போய் 10 பேர் வீட்டுல போய் கூப்பிடணும், அவங்கள அழைக்கணும் பர்த்டேக்குன்னா அதுக்கும் ஹஸ்பண்டை கூப்பிடுவா. சரி, நான் அவங்க குடிச்சு முடிக்கிட்டு அவங்களும் மாடியில உள்ளவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு பர்த்டே வந்துருங்க நைட்டுக்கு அப்படின்னு. சரின்னு கூப்பிட்டு வந்த உடனே இங்க வீட்டுல ஹால்ல எல்லாம் அப்படியே கிடக்கும். அப்புறம் டிரைவர் இவங்கெல்லாம் எடுத்து சோஃபா செட் எல்லாம் தள்ளி போட்டு வந்த இது டேபிள் எல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கேட்டரிங் மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த இதுக்கு மத்தியான சமையல் மட்டும் இவ பண்ணிக்குவா, இவங்களுக்கு மட்டும். என்ன சாயந்தரத்துக்கு கேட்டரிங் மாதிரி வந்துருவாங்க. பலூன் அலங்காரம் பண்ணவெல்லாம் பலூனுக்கு ஆள் வந்துரும். என்ன வேலை இருக்கு இவளுக்கு? கேக்க வெட்டி சாப்பிட வேண்டியது. அதுவும் சேலையை ஒழுங்கா கூட கட்டிக்கிட்டு வர மாட்டா, தொங்க கட்டிக்கிட்டு வருவா. ஏன் அது கட்டுறதுக்கு ஆள் வைக்கணுமா அவளுக்கு? எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுல எல்லாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல என்ன டேபிள் நகர்த்தி போட்டு அதை பண்ணி இது பண்ணி அம்பிட்டு வேலையும் நான் தான் பார்க்கணும். 4 பேர் வர்றாங்களே பெருமையா இருக்கணுமேனு எப்படி பிள்ளையெல்லாம் ஒண்ணு கூட செய்யறதுக்கு நான் தான் எல்லாம் பொறுப்பா இருக்கணும். அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க மருமையன் தான் இப்ப எல்லாம் பொறுப்பு. அது வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட் பண்றது மட்டும் இல்ல மம்மி. இவங்களையும் தனியா விட்டோம்னா வந்துருவாங்க. இப்ப முத்திமினாவும் அவதான் அந்த வேலையை பார்க்கணும்னா பண்ணிடுவாள்ல. இல்ல, அவ பண்ண மாட்டா. அவ எனக்கு கொண்டாட்டம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். காலையில டிஃபனை சாப்பிட்டு மத்தியானம் டிஃபனை சாப்பிட்டு ஏதோ தேவைக்கு சாப்பிட்டு உட்காந்துருப்பா. அவள்லாம் அந்த மாதிரி ஆள் அவள்லாம். அது மாதிரி தீபாவளிக்கு மட்டும் என்னத்தை செய்யற? தீபாவளிக்கு தான் பலகாரம்லாம் சுட்டோம். விளக்கு திருக்கார்த்திகளுக்கு விளக்கெல்லாம் வச்சோம்னு சொன்னா, திருக்கார்த்திகளுக்கு மயம் பாதி ஹெல்ப் பண்றேன். இப்ப மயம் பிறந்ததுல இருந்து அவன் என்ன சட்டி எடுத்துட்டு வர தட்டுல வச்சு அவன் வைக்கிறேன். எண்ணெய் எடுத்துக்கிட்டு வர, விளக்கு மாவாட்டி வச்சா சின்ன டப்பால கொண்டாந்து வச்சா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டாந்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா அவன் பாதி வேலை வைக்கிறேன் இவளுக்கு. இப்ப அவனுக்கு எட்டுது எல்லா திட்டும். அதனால வளர்ந்துட்டேன். கிச்சன்ல எல்லா திட்டம் எட்டுது. இன்னும் கொஞ்சம் நாள்ல தோசை ஊத்திடுவேன். தோசை ஊத்திட்டானா அவன் தோசையை அவனே ஊத்தி சாப்பிட்டுக்க வேண்டியது. தோசை ஆம்லெட் எல்லாம் ஊத்திக்கிட்டுருவேன். எனக்கெல்லாம் நானே தான் பொறுப்பு. அதனாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாம வருதுன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் ரிஸ்க் எடுத்து எல்லா பொறுப்பும் நானே எடுத்து பண்ணதுனாலதான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம வருது. ஏன் ரிஸ்க் எடுத்தீங்க? ரிஸ்க் எடுத்து அது வேற என்ன பண்றது? யாராவது ஒரு ஆள் இந்த தன்னை பலிகேடாக்குனாதான் குடும்பம். ஓ, அதுக்கு பலியாளி நீங்களா? பலியாளி நான் தான். நம்ம முட்டை பொறுத்தளவு எல்லாரும் சௌரியமா இருப்போம்னா அது குடும்பம் ஆக முடியாது. என்னுடைய வேதனை வலிதான் நீங்க இன்னைக்கு சௌரியமா இருக்குது காரணம். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடிக்கடி இப்போ உடம்பு சரியில்லாம வருதுன்னா அதனாலதான். இப்போ உடம்பு சரியில்லாம இருந்ததுக்கு எப்போ உள்ளதுக்கு இல்ல இப்ப. ஆமா, அப்பவே நீ ஐயா சொல்லுவாங்க, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பாக்குற, ஆனந்தாச்சி சொல்லையெல்லாம் இப்படி பாக்கல, நீ பாட்டுக்கு இருக்காம பிள்ளைய ஏன்னா அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாங்க, காசு வச்சிருக்காங்க, நீ காசு இல்லாம உழைச்சிக்கிட்டு இருக்க, அதனால அப்படின்னு சொன்னாங்களா? ஐயா சொல்லுவாங்க, உனக்கு ரொம்ப நாளைக்கெல்லாம் நீ இதோட இருக்க மாட்டே, உன்னுடைய உடம்பெல்லாம் ஒத்துழைக்காது, நீ ரொம்ப பாடுபட்டுட்ட. அப்பவே சொல்லுவாங்க ஐயா என்கிட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, உன்னுடைய இதயமெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. அவளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. அவளுக்கு சௌரியமா இருந்தே பழகிட்டாளுங்க. அவளுக்கு புருஷன் மேலே சவாரி பண்ணிட்டாளுங்க, புருஷனை வச்சு பணத்துக்கு எல்லாத்துக்கும். நான் யோசனை பசனையும் அதனாலதான் நரம்பு கலந்து போகுது யோசிச்சு. அப்புறம் எடுத்து மாட்டிக்குவீங்களா? நரம்பு கலண்ட நரம்பு அப்புறம் எடுத்து மாட்டிக்குவீங்களா? ஆமா, நரம்பு கலந்து போகுது எல்லாத்துக்கும். எல்லா ரிஸ்க்கும் நானா இருக்கு. ஆனா டாக்டர்லாம் சொல்றாங்க நடக்கிறது நடக்கும், நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகிக்கிறோங்கிறாங்க. அப்படி விட்டுட்டு இருக்க முடியலையே. 4 பேர் பார்த்து ரோட்ல சிரிச்சா அது வாழ்க்கையா இருக்காதே. இப்ப மட்டும் சிரிக்க மாட்டாங்களா? இப்ப என்ன சிரிக்கிறாங்க?
நம்ம முறையா தானே நடத்தி. சிரிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த விஷயத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. கஷ்டப்பட்டாதான் சிரிப்பாங்க. இந்த பாரு அன்னைக்கு அப்படி இருந்தா கார் வண்டி வச்சுக்கிட்டு, இன்னைக்கு பாரு ரோட்டுல எப்படி தெரியுதுங்க அப்படின்னு தான் பல பேர் தெரியுறா ரோட்ல. அவங்க இந்த இதெல்லாம் 7G ரெயின்போ காலனியில் அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணியிருப்பா. காஜரோட அப்பா வசதியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த பிஸ்னஸில் நொடிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டுக்கு குடி வந்துடுவாங்க. அதனால ஒருத்தர் ஏற்ற இறக்கங்கிறது அவங்க சுச்சுவேஷனை பொறுத்தது. ஆனால் நல்லா இருந்தவங்க கிடக்கூடாது. ஆமாம், நல்லா வரலாம். நல்லா இருந்தவங்க கிடக்கூடாது. ஆமாம், வசதியாக இருந்துட்டு திரும்ப கஷ்டப்பட்டோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். நான் வந்து பிடிச்சி வாழ்ந்துதான் எனக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பிடிக்காம வாழக்கூடாதா? பிடிக்காம வாழக்கூடாது. எல்லாருக்கும் நான் தான் பிள்ளைகள ஒன்று கூட சுமக்காது. இவன் கொஞ்சம் பாவம், இவனை சேர்த்துக்கலாம். இவன் கொஞ்சம் பாவம். என் சுமையில இப்போ ஒரு கால்வாசியாவது எடுத்துக்குவேன். முன்னாடி எடுத்துக்கிட்டேன். இப்போ இவனும் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவனை விடக்கூடாது, பிடிச்சி உள்ள இழுத்துறணும். அதனாலதான் தேங்காய் எல்லாம் இதுங்க சொல்றது. இவனையும் விடக்கூடாது, சௌரியத்துக்கிட்டு விடக்கூடாது, பிடிச்சி உள்ள இழுத்து போடணும். வேலை செய்யறதுக்கு இழுத்து போடணுமா இல்லை எதுக்கு? வேலை செய்யறதுக்கு தான் இழுத்து போடணும். எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எந்நேரமும் தின்னுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எந்நேரமும் தின்னுக்கிட்டே இருந்தா ஜாலியா இருக்கும். எந்நேரம் உழைச்சிக்கிட்டு இருந்தா ஜாலியா இருக்காது, வருத்தமா இருக்கும். அவன் நம்ம ஒரு இதுல அவன் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஊரெல்லாம் நடந்து போய் அந்த ஊர் கட்டுறேன், நம்ம ஊரு இது பேரூராட்சி கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டுறேன்டா. நம்ம ஊரு இது நம்ம ரூட்டு. நடந்து போய் பைக்ல ஒன்னா கூட தெரியாதுன்னு நடந்து போய் எல்லாத்தையும் கட்டுறேன். அவங்க பாட்டி வீடு கட்டுறேன், இதெல்லாம் கட்டுறேன். அவங்க பாட்டி வீடு அதே ஊர்ல தான் இருக்கா? அதே ஊர்ல தான் இருக்கு, கொஞ்சம் தள்ளி இருக்கு. பாட்டி சும்மா சீட்டு போட்டு ஒட்டக மாதிரி இருக்கு. அந்த அம்மா பிறந்த இடம் வசதி இல்ல. இவரு தாச்சி வீடு கட்டிட்டு இருக்கு. ஆனா எப்பவுமே சாப்பாடு அந்த அம்மா தான் போடுது அவருக்கு. ஆமா, இவர் பொண்டாட்டி போட்டு அதையும் சாப்பிடுறாரு. இல்லைன்னு சாப்பிட மாட்டாரா? சாப்பிட மாட்டேங்குது. அவரை எடுத்து போட்டு சாப்பிட பழக்கம் கிடையாதா? ஏன் தெரியல. ஒய்ஃப் மேல அப்படி ஒரு பாசம். எப்படி குழம்பு வச்சாலும் அருமை அப்படிம்பாரு. திடீர்னு கழனி தண்ணியை கொண்டே ஊத்துனா அதை ஊத்துனா கூட அது அருமைம்பாரு. அந்த டீ போட்டு கொண்டாந்து வச்சா உடனே போய் இறங்கி உங்களையெல்லாம் கூப்பிடணுமே டீ போட்டுக்கிட்டு, உடனே போய் குடிக்க டம்ளர் எடுத்து ஊத்துவார். நல்ல நல்ல வயிற்று திறந்து ஊத்திக்கு வரா இல்ல வாய் வழியை ஊத்திக்கு வரா? செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லமே அவ்வளவு பற்றா இருக்காரா? பற்றா இருக்காரு ஃபேமிலி மேல. ஒய்ஃபு, பொண்ணு, மருமக, லேடிஸ்னாவே அவர் கொஞ்சம் இதுவா இருக்காரு. நல்லவரா இருக்காரு அந்த ஐயா. கலிக்கு இன்னைக்கு கார் டிராவலிங் பண்றியா? அம்மியில தான் அரைக்குது எல்லாமே, மிக்சியில அரைக்கல. அதுக்கு ஒரு பிராக்டிஸ். அம்மியில அரைச்சா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்புட்டு அக்கினே கிடக்கு. ட்ரம்மா அம்புட்டு டூர் போட்டிருக்கேன் பாரு. ட்ரம் எல்லாம் அவ்வளவு பெரிய ஊதா ட்ரம் நம்ம வாங்கும்ல 700 ரூபா 1000 ரூபாய்க்கு. அந்த ட்ரம்மா 3-4 ட்ரம் கிடக்கு. பள்ளிக்கு கார் டிராவல் எங்கேயும் பண்ணலையா இன்னைக்கு? கார் டிராவல் சாயந்தரமா பங்காளி வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸு. நைட்டுக்கு இன்னைக்கு டிஃபனுக்கு பங்காளி வீட்டுக்கு முதல் நாள் போகிறது. இன்னைக்கு போனோம். நாளைக்கு போக முடியுதோ என்னமோ தெரியல. கல்யாணம் போகலன்னு சொன்னீங்க, போறீங்க? இன்னைக்கு முதல் நாள். இன்னைக்கு காலையில இப்போ தேனிப்பட்டிக்கு போயிருப்பா எழுதிக்க. அதுக்கு போகல, அதுக்கு சாமி கும்பிடணும்ட்டு போகல. நம்ம தேனிப்பட்டிக்கு நேரம் போயிருக்கணும். போயிருந்தா குளிச்சு முடிக்கிட்டு 7 மணிக்கெல்லாம் இங்கே போய் எழுதிக்கிட்டு 11 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வரணும். வந்து என்னால் கொலக்கட்டை பிள்ளையாருக்கு பண்ண முடியாதுன்ட்டு இப்போ அதனால போகலை. அதுக்கு இப்போ நைட்டுக்கு போய் முதல் நாள் விருந்துக்கு கலந்துக்கிட்டு அரசாணி கட்டுறது அதுக்கெல்லாம் கலந்துக்கிட்டு வந்துடும் வண்டியில். அப்போ லேட் ஆகும் நைட்டு வர லேட் ஆகும். கார் தானே 10-10:30 வந்துடலாம்ல. வந்துட்டு அடுத்த நாள் திரும்ப விடணும். நீ 4 நாள் முன்னாடியே படுத்துக்குவே. ஒன்னெல்லாம் எது வச்சு அடிக்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அடிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சாயந்தரம் போகிறனால தான் காலையில் கும்பிட்றீங்களா? சாயந்தரம் போகணும். இல்லைன்னா 6 மணி போல போனோம்னா, இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி சாயந்தரமே கும்பிட்டுருக்கலாம். ஆமாம். ஏன்னா அவங்க நல்ல ஜாமான் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு.
இவங்க பணக்கார இவங்கெல்லாம் நல்ல ஜாமான் முத நாளே கொடுத்துருவாங்க. ம். அதை வாங்கிட்டு வந்துடணும். என்ன ஜாமான் தருவாங்க? சில்வர் ஜாமான். ம். தட்டு பாத்திரம். தட்டு பாத்திரம் கொடுப்பாங்க. ம். அதை வாங்கிட்டு இன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டோங்கிற பேருக்கு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடணும். ம். அட்டண்டன்ஸ் போடணும்ல எதுக்காக இருந்தாலும் கிளாஸ்க்கெல்லாம். கல்யாணம் நாளைக்கா? கல்யாணம் நாளைக்கு எப்படி போக முடியுதோ நம்ம தெரியல. நீ வர மாட்டே. சுபமுகூர்த்தம் நாளைக்கு தான் போலல? ஆமா, சுபமுகூர்த்தம் நாளைக்கு. இன்னைக்குமே சுபமுகூர்த்தம் தான் பொறுப்பு, அதனால தானே எழுதிக்கிறாங்க. ஓ, விநாயகர் சதுர்த்தி நல்லது நாளா அன்னைக்கு எழுதிக்கிறாங்களா? கடையெல்லாம் இன்னைக்கு ஓப்பன் பண்றாங்களா மம்மி? புதுசா கட்டின கடையெல்லாம்? அப்படியா? ஒரு சில கடையெல்லாம் அந்த வெல்டிங் நல்ல நாள் நம்மளுக்கு கதை செஞ்சு கொடுத்தாருல வெல்டிங். அவர் கடையில. ஆமா, அவர் அந்த கடை டொக்கரிச்சுல அது ஏதோ புதுப்பிச்சுக்கா. அது மாதிரி பக்கத்துல இருக்க டீ கடையும் ஏதோ சிமெண்ட் எல்லாம் போட்டு அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தா. விநாயகர் சதுர்த்திக்காக ரெடி பண்ணியிருப்பா அவளை. நம்ம இந்த மாசம் இதுக்கு போயில குலதெய்வங்களுக்கு போயில அந்த ஓரத்துல கார் நிப்பாட்டின்னு அப்ப அந்த இடத்துல சிமெண்ட இது கல்ல கொண்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் அந்த ஆளுதான் இந்த இது சத்திரம் கோயிலுக்கு ஏதோ ஃபேமஸான ஒரு தான் அவரு. சத்திரம் கோயில பொறுத்தவரை இன்னைக்கு நல்லது செய்யறது செய்யலாம் போல. ஆமா, இன்னைக்கு நல்லது செய்யலாம், அதனாலதான் இன்னைக்கு எழுதிக்கிறாங்க. இவங்க ஸ்டேட்டஸுக்கு நல்ல நல்ல பயங்கர பெரிய ஸ்டேட்டஸ் இவங்க. அதனாலதான் போயிட்டு வந்துடும். இப்ப நம்ம பொண்ணு விடா பையன் விடா நம்ம ஊர் வரைக்கும் நம்ம போக மாட்டோம்னு தெரிஞ்சு வச்சு எதுக்குப்பா அந்த பேர் எதுக்கு வாங்கிக்கிறான். நம்மளால முடிகிற நேரம் தோந்து இருக்க நேரம் போகணும். எல்லாமே வலிக்குதுன்னா வாழ்க்கையில சோம்பேறிப்பட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம்னா அப்புறம் நமக்கு யாரும் வரலன்னா என்ன ஒன்று. சோம்பேறி வாழ்க்கையில இருக்கவே கூடாதுப்பா. சோம்பேறியா இருக்கிறதே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடையுதே. எதுக்கும் மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை மட்டும் விட்டுறணும். எசியாத பட்சத்துக்கு வேணா அப்படி சொல்லலாம். எசியாத பட்சமா இருந்தா தானே என்னன்னா உடம்பு சரியில்லை அப்படி இருக்க நேரம் வேணா சொல்லலாம். மிச்ச நேரம் நாளைக்கு கூட நான் காலையில எந்திரிச்சு எப்படியாவது போயிட்டு வந்தேன்னா தேவையில்லைன்னு பாக்குறேன். இங்க இருந்து ராயபுரத்துல இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்கிட்டு போக வேண்டியதானே அவங்க வீடு. சந்தைக்கிட்ட இறங்கினா போதும் அவங்க வீடு அங்கனைக்குள்ளதே. சந்தைக்கிட்டயா? அந்த ஒரு இடம் இருக்குல்ல அந்த. ஆனா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு இருந்து கல்யாண மண்டபத்துல தான் அந்த சோமண்ண வீட்டுக்கு பக்கத்துல இருக்குல்ல கல்யாண மண்டபம். ஆமா, அந்த கல்யாண மண்டபத்துக்கு தான் நைட்டு போகணும். மண்டபத்துல தான் செய்வாங்க. மண்டபத்துல தான் செய்யறாரு. இன்னைக்கெல்லாம் இவங்க பையன் வீடா பொண்ணு வீடா? இவங்க பொண்ணு வீடு. பொண்ணு மலேசியாவில் ஆடிட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணமா? அந்த பொண்ணு அவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். மலேசியாவில் ஆடிட்டு 3 பொண்ணுமே ஆடிட்டு. அந்த கண்ணாடி போட்டிருப்பாளே அந்த குண்டா ஒரு அம்மா, அந்த அம்மா மகதே. அந்த அம்மா மகளுக்கு வருவாள்ல. ஆமா, இந்த வாட்டி கூட இந்த இதுக்கு படப்புக்கு சாரி கட்டிட்டு வந்துருந்துச்சு. அந்த மண்டை அவங்க பார்வை. அதனால இல்லையே படப்புக்கு ஏகப்பண்ணல பார்த்தாரு. ஏகப்பண்ண அவங்க பத்தி கொட்டையாட்டு வளவுக்குள்ள நம்மோட வளவுக்குள்ள. ஆனா சந்திரன் எல்லாம் பத்தி கொட்டையா வீடு தானே. அவங்கெல்லாம் சொந்தக்கார தாய பிள்ளைய. ஏகப்பனுக்கு ஆட்சி மகதான் அந்த பிள்ளை. கண்ணாடி போட்டுருக்க பிள்ளை ஏகப்பனுக்கு ஆட்சி மக. இந்த கேரளாவில இருந்துச்சுன்னு சொல்லுவோம்ல சோகாட்சி, அந்த ஆட்சி மகதான் இந்த பிள்ளை. இந்த பொண்ணுக்கு இப்ப பொண்ணா இருக்கிறதுக்கு அம்மா. இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருக்குங்கிற அழகுன்னா அழகு அப்படி இருக்கும். அந்த நீங்க கூட திருச்சியில இருந்து வருவாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறது. அவங்கதான் கல்யாணம் செத்து போச்சு, சீத்தாச்சி செத்து போச்சு. இப்ப மருமக. இதெல்லாம் நல்ல பக்குவமா வயசான மாதிரி நல்லா நடந்துக்குது. செட்டியாரு நல்ல அழகா இருப்பாரு. அவரு சிங்கப்பூர்ல ஆடிட்டு. அவரை தானே சொன்னீங்க இங்க இருந்தா சம்பாதிக்க முடியாதுன்னா அங்க பேங்க்ல இருந்து வேண்டாம்ட்டு வேலையை வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமா, 3 பொண்ணு கொடுத்து செய்யணும்னு வாங்குறதெல்லாம் பத்தாது. சொத்து பத்து இருந்துச்சு நிறைய. அவங்களாம் பரம்பரை பணக்காரன். ஆனா 3 பெற்றிருக்கா அவருங்க. 3 குண்டு குண்டா இருக்குங்க பிள்ளைய. 3 சிவப்பு சிவப்பா குண்டு குண்டா இருக்கு. நல்ல தீனியை போட்டு வளர்த்துருக்காரு. இந்த பிள்ளையில 3மே ஆடிட்டு வலிக்குதுன்னு உட்கார்ந்து இருக்குல்ல. 3மே ஆடிட்டு
அது யாராவது கிளைண்ட்டுக்கு டம்மியான கிளைண்ட்டுகளை இந்த பிளேட் கொடுத்துருப்பா. சம்பாதிக்க ஒரு அதனால தானே இவ்வளவு தூரம் பண்றாங்க. இப்ப பாதி பேர் இன்னைக்கு கல்யாணம் நிறைய ஃபேமஸா பண்றாங்கன்னா பொண்ணுக்கு சம்பாதிக்கிறத வச்சுதான் பண்றாங்க. பொண்ணுகளே தான் ஒரு தொகை சம்பாதிச்சிருக்கு. அதுங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு 30 லட்சம் சம்பாதிச்சுன்னா 10 லட்சம் கொடுக்குறாங்க அதுக்கு. இப்ப வைரவி மகள்லாம் அப்படித்தான். வைரவி வீட்டுல வைரவி சம்பாரிச்சதை விட வைரவி மக சம்பாரிச்சதான் கூடுவான். என்கிட்ட வசதாச்சு சொல்லிச்சு. அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட தான் எல்லா இதுமே கன்சிடர் பண்றாங்க. வைரவி பொண்டாட்டியை மதிக்கிறது இல்ல, வைரவி மகளத்தையும் கன்சிடர் பண்றாங்க. அம்மா இதை பண்ணிடணும், இதை செஞ்சிடணும், இதுக்கு வந்துடணும் அப்படின்னு அதுட்டு தான் சொல்றாங்க. வைரவி பொண்டாட்டி லூஸ் மாதிரி ஆயிட்டா. ஆனா அவன் நைட்டா மேக்கப் பண்ணிட்டு திரியிறா. வைரவி மகதான் பொறுப்பா இருக்கு. இந்த பைய தலையிட்டு தானே நீ இந்த பைய பொறுப்பா இருப்பேன். நிறைய நம்மள பொம்பளை பிள்ளை நிறைய சம்பாதிக்குது போய். அதனாலதான் 15 லட்சம் படிச்சிருக்குதுங்க, நிறைய சம்பாதிக்குதுங்க. எல்லாருமே தான் படிக்க வச்சுறா. இன்னும் இவங்க விட்ட வளவுக்குள்ள ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்குதான். டாக்டர் முடிச்சிருச்சா, ஸ்பெஷல் டிகிரி படிக்குதான். அந்தாச்சுதான் இன்னைக்கு என்கிட்ட படப்பு வீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு இன்ஜினியரா, ஒரு பொண்ணு டாக்டரா முடிச்சிருச்சா. 4 வருஷம் அவன் MBBS முடிச்சிருச்சான். ஸ்பெஷல் டிகிரி ஏதோ ஒண்ணு படிக்கணுமா, அது படிச்சுக்கிட்டு இருக்கான். அது படிச்ச உடனே டாக்டர் மாப்பிள்ளதான் பாக்குறாங்களாம் கல்யாணம் பண்ணணும். அது இந்த பொண்ணு இப்ப கல்யாணம் பண்றாங்கல்ல, அதுக்கு சித்தப்பா மக. ஒரு வளவுக்குள்ள, ஒரே வளவுக்குள்ள. ஆமா, சித்தப்பா மக. நம்ம வீடு மாதிரி பருத்திக்கொண்டையை விட எல்லாருமே நல்லா இருக்கா போய். பொழைக்கிற வழி கரெக்டா பாத்துக்கிறாங்க. ஆமா, அந்த வழியை எல்லாம் பருத்திக்கொண்டையை விடுதேன். உமாச்சி தனியா பெரிய வீடு கட்டிடுச்சு. அவங்களுக்கு ஒரு மயந்தேன். அவன் துபாயில இருக்கான், இங்க சம்பாத்தியம் பத்தாதுன்னு. எல்லாருமே வெளிநாடுல இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இங்க இருக்கோம். ஆமா, நம்மள வெளிநாடு போனாதான் சம்பாதிக்கலாம். வெளிநாடு போயிட்டு மணியா அடிக்கிட்டு வர வேண்டியது நம்ம. இல்ல, கட்டுக்கட்டா சம்பாதிக்கிற நீ கட்டுதேங்க புல் கட்டுதேங்க கொண்டுகிட்டு வருவேன். சரி, தேங்காய் நறுக்கியாச்சா? தேங்காய் நறுக்கியாச்சு கைஸ். விநாயகர் சதுர்த்தி கும்பிடையில பார்க்கலாமா? விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க விநாயகர் சதுர்த்தி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாம் அழைக்கிறேன் வாங்க. கொழுக்கட்டை செய்கிறேன், அப்புறம் சுண்டல் வேக வைக்கிறேன், தாளிச்சு விட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டியதான். பிள்ளையாரையும் திருப்திப்படுத்துவோம். சரி, பண்ணையில் பார்க்கலாமா? காய்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறனால சாமி ஃபோட்டோவெல்லாம் தொடச்சிட்டு நம்ம விநாயகரை தூக்கி கீழே வச்சு அதுக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும், படையல் போடணுங்கிறனால அதுக்கு வந்து இது கொழுக்கட்டை காலையிலே வச்சுட்டாங்க காய்ஸ். பொடி கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பால் கொழுக்கட்டைன்னு சொல்லி அதை வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து கொண்டக்கடலை வச்சுருந்தாங்க காய்ஸ். அப்புறம் தேங்காய் உடைச்சி தீபத்தை காட்டி சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் அருகம்புல் நம்ம வீட்டிலே இருந்தது. அதை வந்து பறித்து அதை வந்து காலையிலே கட்டிட்டு அதை வந்து சாமிக்கு விநாயகருக்கு வந்து அருகம்புல் பிடிக்குங்கிறனால அதை சாத்தியாச்சு. அப்புறம் வந்து செம்பருத்தி பூ ஒன்று இருந்தது, அதையும் சாமிக்கு சாத்தியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் விளக்கேற்றிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்க எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு காலையிலே இன்றைக்கி சாமி கும்பிட்றலாம். ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறனால காலையிலேயே சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றி படையல்லாம் வச்சு வாழை இலை பறிச்சுட்டு வந்து படையெல்லாம் இங்கே வச்சு சாமிக்கெல்லாம் அலங்கரித்து சாமிக்கெல்லாம் அருகம்புல் மாலை, செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே சாத்திட்டு தீபத்தட்டில் எல்லாமே தீபம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு திரி எண்ணெய் எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் விபூதி குங்குமம் சாமி கும்பிட்டா பூசிக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து அம்மா வந்து குளிச்சுட்டு விளக்கேற்ற வந்துட்டாங்க. இப்போ எப்போவுமே சாமி ரூமில் தான் முதல்ல விளக்கேற்றுவோம். சாமி ரூமில் விளக்கேற்றிட்டு அப்படியே நேராக வந்து கிச்சன்லேயும் வந்து விளக்கேற்றிடுவோம் கைஸ். கிச்சன்லேயும் நாங்கள் விநாயகர் வச்சுருக்கோம். முதல்ல இந்த விநாயகருக்கு வந்து படையலில் வந்து ஒரு விளக்கு ஒன்று படையலுக்காக ஒரு விளக்கு ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், குட்டி அகல் விளக்கு மாதிரி. அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு எப்போவும் ஏற்றுற மாதிரியும் உள்ள விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டோம் கைஸ்.
தீபத்தை காமிச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே விபூதி விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்தோம் கைஸ். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் நம்ம வந்து விநாயகர் வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் அடுத்து பண்ணோம் கைஸ். சுடுத்துட்டு வாங்க கைஸ், எல்லாரும் சாமி கும்பிடலாம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அருகம்புல் தான், பூவுக்கு பதிலாக அருகம்புல் கட்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி. கொழுக்கட்டை எல்லாம் சேர்த்து படைச்சாச்சு. இந்த படையில் வச்சுருக்கோம் கொழுக்கட்டை, சுண்டக்கடலை, இது பூர்ண கொழுக்கட்டை, இதெல்லாம் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எங்களுக்கும் கிடைக்கட்டும். பிள்ளையாருப்பா, நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க பிள்ளையாருப்பா. கடவுளே நல்லா வரணும். கடவுளே அங்கி பிள்ளையாருக்கு பண்ணிட்டு இருந்துருவோம்ப்பா. அங்கி பிள்ளையார் இருக்காருல்ல, இங்கே விளக்கு வைத்த போகிறோம் கைஸ். அந்த படையில் எல்லாம் இங்கே கொண்டாந்துருக்கீங்க. அது இங்கேயும் வெள்ளை கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, வெள்ளை கைஸ் இலையில வச்சுருக்கோம். சுண்டல் கிச்சன்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம். கடவுளே எல்லாத்தையும் சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. தண்ணி தொளிக்கணும். விநாயகருக்கு ஸ்பெஷல் வழிபாடு. விநாயகருக்கு தனி பாட்டெல்லாம் இருக்கா மம்மி? விநாயகனே வினைப்பவனே, வேலமுகத்தோனே, ஞான முதல்வனே, விநாயகனே அப்படின்னு பாட்டு. கடவுளே எல்லாரும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. சரிவா எடிட்டு கத்துறேன். சாப்பிடுங்க கடவுளே. தீபம் எடுத்துக்கலாம் வாங்க கைஸ். வாங்க கைஸ். சாமி கும்பிடியா, நான் சொன்னாரு குளிந்து விட்டாரேன் கொஞ்சம் தள்ளி. பிள்ளையாரப்பா வருஷம் வருஷம் நீ கும்பிடணும். பிள்ளையாரப்பா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடு கடவுள். எல்லாரும் வித்தப்படுங்க பிள்ளையாரப்பா. வள்ளிக்கு நம்ம சிட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆமாம், இவ்வளோ வேலையை செஞ்சுங்க. இவ்வளோ வேலையும் நாங்கள் எத்தனை மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க? 7 மணிக்கு 7:30 செய்ய ஆரம்பிச்சு. 7:30 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. 10 மணிக்கு முடிச்சிருக்கோங்க. வாங்க விபூதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், இது சொரக்காய் கூட்டு, பீக்கிங்க சாம்பார். கொஞ்சம் தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸு. நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் சாப்பிட, பங்காளி வீட்டில் கல்யாணக்கார வீடு, அதனால் தயிர், அதனால் கொஞ்சம் தான் சாம்பார் வச்சேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.